இப்போ இது பாருங்கள், இதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். 1/1/1999 அன்று வெள்ளிக்கிழமை, 11/4/1999 அன்று என்ன கிழமையாக இருக்கும்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சம் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு இயரை பாருங்கள். இப்போ 1999 வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக இதாக இருக்க சான்ஸ் இல்லை, லீப் இயராக இருக்க சான்ஸ் கிடையாது. ஸோ லீப் இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரி மந்தில் ஒரு நாள் கூடிரும், அதாவது 29 நாள். இது கண்டிப்பாக எது கிடையாது, லீப் இயர் கிடையாது. ஸோ அதனால் பிப்ரவரி மந்தில் 28 டேஸ் தான். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து போகலாம். இப்போ எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குது. 1னா என்ன மந்த்து? ஜனவரி மந்த்து. ஸோ ஜனவரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்றப்ப வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. ஸோ அந்த 1ஆம் தேதியில் 1 விட்டுருங்க. ஸோ மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும் இதில்? 1 போயிருச்சுன்னா மொத்தம் ஜனவரியில் 31 நாட்கள் இருக்கும். அதில் 1 விட்டுட்டோம்னா மீதி எத்தனை நாட்கள் இருக்கும்? இங்கே 30 நாட்கள் இருக்கும். அடுத்து ரெண்டாவது பிப்ரவரி. இப்போ தான் சொன்னோம் இது லீப் இயர் கிடையாது. ஸோ அதனால் பிப்ரவரியில் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது? 28. அடுத்து மார்ச். வழக்கம் போல் மார்ச்சில் எத்தனை இருக்கும்? 31 நாட்கள். அடுத்து ஏப்ரலில் பாருங்கள் எத்தனாம் தேதி வரைக்கும் வந்திருக்கான்? 11 நாட்கள். ஸோ அந்த 11 அப்படியே எழுதிக்கணும். ஸோ இதுக்கு கொடுத்துருக்க இந்த எல்லா டேஸையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண எவ்வளோ வருது? இது 10, 1, 5, 10. ஸோ எத்தனை வந்திருக்கு? டோட்டலாக 100 டேஸ் வந்திருக்கு. ஸோ 100 டேஸ் போட்டுட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். ஸோ இந்த 100 டேஸை 7ல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்குது? 1/7, ரிமைனிங் 3, இந்த 0 கீழே இறக்குங்க. ஸோ 4/28. ஸோ ஆன்சர் நமக்கு ரிமைனிங் எவ்வளோ கிடைக்குது? 2. ஸோ இந்த 2ன்ற நம்பரை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வெள்ளிக்கிழமைன்னு முடிஞ்சிருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து 2 நாள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து என்னது? 2 நாட்களில் சனி, ஞாயிறு. ஸோ 2வது நாள் எது வரும்? ஞாயிறு. ஸோ ஆன்சர் ஞாயிறு.